முதலமைச்சர் தெற்காசியா அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியோட மட்டுமல்ல, பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீரத்தோடு ஒரு இனத்துக்கே சுயமரியாதை உணர்வு ஊட்டி தலைமுறை வச்ச தந்தை பெரியாரை இன்னைக்கு உலகம் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிராக ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி. உதாரணத்துக்கு இதே கோயிலுக்கு வெளியே அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1967 ஒரு பலகையை வைத்திருக்கின்றார். என்ன வச்சிருக்கிறாங்க? கடவுளை நம்பவ முட்டாள், ஏமாளி, அதனால கடவுளை யாரும் நம்பாதீங்கன்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்லையுமே அவர்கள் இது போல் ஒரு பெரிய ஒரு சாதனையை செய்தது போல் ஒரு கம்பத்தை வைத்து கொடியை ஏற்றி வைத்திருக்கின்றார். ஆனா இந்துக்கள் நாம் அமைதியான வழியிலே அறவழியில வாழ்க்கையை வாழ்றோம். அதனால் இன்னைக்கு இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மண்ணிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதி எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும் பொழுது முதல் வேலை அந்த கம்பரத்தை அப்புறப்படுத்தி நம்முடைய ஆழ்வார்களிலிருந்து நாயன்மார்களிலிருந்து அவர்களுடைய சிலை எங்கே வைக்கப்படும்? தமிழ் புலவர்களுடைய சிலை வைக்கப்படும். தமிழ் புலவர் திருவள்ளுவருடைய சிலை வைக்கப்படும். நம்முடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுடைய சிலையை வைத்து வழிபடுமோ தவிர கடவுளை நம்பவரன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய சிலையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் நொடியில பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்க எல்லா கோயிலையும் அகற்றி காட்டுவோம். இன்னைக்கு இந்துக்களுடைய தமிழகத்தில் சில கட்சிகள் இருக்கின்றார். இத்தனை காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள், பல முறை முதலமைச்சர்களாக இருக்கின்றார்கள். அந்த கட்சிகள் சொல்றாங்க நான் இந்துக்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லுகின்றார். இந்துக்களுடைய பாதுகாவலன் என்று தமிழகத்தில் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி சவால் விடுகின்றோம். இந்த கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய கடவுளை நம்புவதன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய பலகையை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதல் கையில் ஏதாவது ஒரு கட்சி இருந்தால் நான் சொன்னதை நாளைக்கு காலையில் அந்த கட்சி திரும்பி சொல்ல வேண்டும். நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி சொன்னதில் கூட இருக்கோம். இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி எங்கேயெல்லாம் இது போன்ற பலைகள் இருக்கிறதோ அப்புறப்படுத்துவோம் என்று தமிழகத்தில் எந்த கட்சியும் சொல்லாதுங்க. இந்துக்களுடைய நண்பன் என்று வாக்குகளை வாங்கிவிட்டு மதசாயம் பூசி தமிழகத்திலே சனாதன தர்மம் ஒழிவதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே காரணம். 70 ஆண்டு காலமாக அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. ஆனா வேஷம் மட்டுமே இந்து மக்களுக்கும் கோவில் தர்மத்திற்கும் கடவுளுக்கும் இருப்பதாக வேஷம் போடுவார். அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது எப்படி இந்த பலகையை இங்கிருந்து அப்புறப்படுத்த முடியுமோ அதே போல இந்து அறநிலைத்துறை என்கின்ற அமைச்சரவை இருக்காது. முதல் நாளிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது ஸ்ரீரங்கம் மண்ணிலிருந்து நம்முடைய தலைவர்கள் அனைவரும் இந்த மேடையில் இருந்து நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்து அறநிலைத்துறை என்கின்ற அமைச்சகத்தினுடைய கடைசி நாள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினுடைய முதல் நாளாகத்தான் இருக்கும். சகோதர சகோதரிகள், இதை கம்பீரமாக பெருமையாக எந்த மண்ணிலே 13ஆம் நூற்றாண்டில் 12,000 வைணவர்கள் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து நம்பெருமானை காப்பாற்றினார்களோ அந்த மண்ணில் என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய 100வது தொகுதியிலே நாங்கள் இதை சூழலிருக்கின்றோம். எப்படி ஜம்புத்தீவு பிரகடனம் 1801 அந்த கோயில்ல ஜம்புத்தீவு பிரகடனம் இங்க இருந்துச்சோ இது என் மண் என் மக்களுடைய பிரகடனமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள்.